சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் சொல்ல வந்தது சில வைர வரிகளை பற்றித்தான். சில வரிகளை படிக்கும்போது நமக்கு உற்சாகத்தை தரும். சில காட்சிகளை காணும்போது வருமே பாருங்க ஒரு தைரியம். சில நெகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கும் போது பிறக்கும் பார் ஒரு அபரிதமான அன்பு. அதையெல்லாம் உணரும்போதுதான் உண்மை புரியும், வாழ்வின் தெளிவு பிறக்கும். கம்பீரம் என்பது உடல் அல்ல, செயல்தான். கண்ணியம் என்பது பேச்சல்ல, நடத்தை. கருணை என்பது உதவியல்ல, அன்பு. தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ள நமக்குள் இருந்து ஒரு சக்தியான ஆற்றல் வெளிப்படுமே, அதுதாங்க தைரியம். அதை நாம் எந்த நேரத்திலும் இழந்துவிடக்கூடாது. மலை போல் அமைதியாக இருங்க, நீர் போல நெகிழ்ச்சியாக இருங்க. இது மனிதாபிமானம்தான் நெகிழ்ச்சிக்கு முக்கியம். அது ஒரு உதவி செய்தவராக இருக்கட்டும், அதை மறவாத நன்றிக்கடனாக மாறும் தருணமாக இருக்கட்டும், அந்த சம்பவம்தான் நெகிழ்ச்சி. உதவும் எண்ணமும் நன்றி மறவாத செயலும் நம்மை விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவரை அழகு, அடிமை, அனாதை, பைத்தியம் என ஆக்குவது அன்புதான். அந்த அன்பை கூட அளவோடு வைத்திருந்தால்தான் ஆபத்து இல்லாமல் இருக்கும். அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் காட்டுவதால் தான் பிரிவுகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. இன்னொரு அழகான வரிகளை படித்தபோது அப்படியே நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டேன். இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவுமே கடந்து போகாது, எல்லாம் பழகிப்போகும் என்று உணர்த்திவிட்டது காலம். நேர்மை. நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்கவே நினைக்காதீங்க. நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனை தானே. நேர்மைக்கு வெற்றி கொஞ்சம் தாமதமாகவே வரும், ஆனால் நிச்சயம் நிலையான வெற்றியாக இருக்கும். ஒருவரை வெற்றியாளராக நிர்ணயிப்பது பணம் மட்டுமே அல்ல, அவரின் நேர்மைதான் தலைசிறந்த வெற்றியாளராக நிலைநிறுத்தும். அதே மாதிரி பொறுமை மிக 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 முக்கியம். பொறுமை என்பது மிக மிக முக்கியம். கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமைதான் பெரிது என்று அர்த்தம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமே இல்லை. நன்றி.